மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அம்ஜிகரில் ஒரு 10 வயது சிறுமிக்கு நடந்த கொடுமையை பற்றியும் அதில் காவல்துறையினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, அது எதனால் இருந்தது, அது சார்ந்து இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் மிக முக்கியமாக அந்த குழந்தையின் மீது நடத்தப்பட்ட விசாரணை இருக்குல்ல, அந்த விசாரணை சம்பந்தப்பட்ட ஆடியோவும் நம்ம வெளியிட்டிருந்தோம். முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த நிலைமையில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறையினர் சைடில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விளக்கம் இருக்கு இல்லையா, இந்த விளக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த விளக்கத்தை நீங்கள் சேர்த்துருக்கணும் அப்படின்றாங்க. அந்த விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த விளக்கத்தை சேர்த்து அதுக்கு சேர்த்து என்னோட விளக்கத்தை கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது தமிழக காவல்துறை வெளியிட்டு கூட இந்த விளக்கம் இருக்கு இல்லையா, அதை நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அது இங்கே படிச்சிருங்க. நான் அதுலேருந்து சங்கதி ஆரம்பிக்கிறேன். இந்த விளக்கம் போதுமான அளவுக்கு போலியானது, இல்லது நம்பகத்தன்மை அற்றது. இந்த காவல்துறை மேலும் மேலும் இந்த விஷயத்தை எவ்வளவு தப்பு பண்றாங்கன்றத முதலாவது பாயிண்ட்ல உடைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த அறிக்கையுடைய 3வது பேராகிராஃப் இல்ல, அந்த 3வது பேராகிராஃப்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அந்த கேஎம்சி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உளவியல் நிபுணர்கள், எப்படி சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட அந்த குழந்தையை காட்டணும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 2/9/2024 ஆரம்பிச்சு 4/9/2024 வரைக்கும், அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி, சென்ற 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி, இந்த 3 நாட்களுமே சைக்காட்டிஸ்ட் அவங்களுக்கு போதிய மருத்துவ ஆலோசனை கொடுக்கறதுக்கு நாங்கள் போதிய ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இது முதலாவது பொய். அது ஏன்னு சொல்றீங்க, ஏன்னா அப்படி அந்த கேஎம்சி மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு அவங்க மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக உளவியல் நிபுணர்களை வச்சு அவங்களுக்கு போதிய ஆலோசனை கொடுத்துருந்தாங்களா? கிடையாது. இவங்க சொல்றபடி கிடையாது. அதுக்கு எதை நம்ம ஆதாரமா வச்சுக்க முடியும்? டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்டே ஆதாரமா வச்சுக்கலாம். இந்த கேஎம்சி மருத்துவமனைக்கு போகும்போது ஒரு நோட்டில் எழுதுவாங்களே, அதாவது எந்தெந்த பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்ல என்ன நாங்கள் பண்ணோன்னு எழுதுவாங்களே, அதோடைய ஆதாரத்தை வைக்கிறேன். அதை நீங்க பாருங்க. அதுக்கடுத்த விஷயத்துக்குள்ள வரேன். இந்த நோட்டில் நமக்கு என்ன விவரம் தெரியுது அப்படின்னா, இது எழுதப்பட்டது 6/9/2024. இவங்க சொன்ன மாதிரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கான விவரங்கள் இருக்கணுமா இல்லையா? 6ஆம் தேதிக்கான விவரங்கள் தான் ஆரம்பிக்குது. அந்த 6ஆம் தேதி விவரத்துலையுமே அந்த டாக்டர் என்ன எழுதியிருக்காங்க அதில் அப்படின்னா, சைல்டு நாட் ரிப்போர்ட்டட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆன் 3/9/24, அதாவது 3/9/2024 அன்னைக்கு அவங்க அசஸ்மெண்ட்டுக்காக அவங்க சைல்டை கூட்டி வரல. இது முதலாவது. அது 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஆன் 4/9/2024 டிட் நாட் ரிப்போர்ட் ஃபார் அசஸ்மெண்ட் வென் ஷெட்யூல்டு, அதாவது நாங்கள் தீர்மானிச்சபடி 4/9/2024 அன்னைக்கு மதியம் 1:30 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அசஸ்மெண்ட் எடுத்துக்கணும். அன்னைக்கும் கூட்டி வரல, அன்னைக்கும் எடுக்கப்படல. அந்த அசஸ்மெண்ட் எடுக்கப்படுற தேதி என்ன? 6/9/2024, 6ஆம் தேதி எடுக்கப்பட்டது. அதுல தான் அந்த அசஸ்மெண்ட் எடுக்கப்பட்டு அது ஃபைல் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் அந்த கேஎம்சி மருத்துவமனையில் எழுதப்பட்டுள்ள ரிப்போர்ட். இது சரியா? இதை நீ மேனிபுலேட் பண்ணுங்க. நான் அடுத்த விஷயத்துக்குள்ள வரேன். ஒரு 10 வயசு குழந்தைக்கு 7 நாளா பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. அது சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுங்கடா. அது சம்பந்தமா மீடியா என்னடா பேசுறீங்கன்னு கேட்டா, அது கேட்கறதுக்கு நாங்கள் விசாரணை பண்ண அந்த குழந்தை அப்படிதான் போயிட்டு வருதுன்னு கூச்சமே இல்லாமல் பதில் சொல்ல இந்த கும்பல் இது ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சு இந்த தமிழக அரசுக்கு, யார் திராவிட அரசுக்கு நல்ல பேரை உருவாக்கணும், அதுக்காக இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, நேஷனல் மீடியாலாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு காவல்துறை கொடுக்குற விளக்கம் என்ன? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விளக்கம். அந்த விளக்கத்தை நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அந்த டாக்டரோட ஸ்டேட்மெண்ட் இருக்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதோட முதலாவது பேராகிராஃப்ல 30/8/2024 போன மாதம் நாங்கள் 30ஆம் தேதியே இரவு 8:30 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியின் படி பார்த்தா ஆமாம் அது உண்மைதான். ஆனால் நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் விசாரணை பண்ணிட்டு தானே எஃப்ஐஆர் பண்ணாதான் சொல்கிறீங்க. அதாவது இந்த விளக்கத்தில் விசாரணை பண்ணும்போது அதுக்கான ஆடியோவும் நேற்று வெளியிட்டேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த ஆடியோவில் மிக முக்கியமான ஒரு பகுதியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏமா எல்லா பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா, இந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கேஎம்சி மருத்துவமனையில இருந்து இவங்க எங்க போகணும், அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன். இடையில சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் பீக் ஹவர்ஸ்ல போறாங்க. இவங்க சொல்றபடி பார்த்தா 8:20க்கு பதிவு செய்யப்பட சொல்றீங்க. அப்போ அந்த விசாரணை நீங்க எப்ப ஆரம்பிச்சிருக்கணும்? 6 மணிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்களா? 6 மணிக்கு முன்பு ஆரம்பிச்சு ஏறக்குறைய நீங்க 7:30க்கு முடிச்சிருந்தாதான் அங்கேருந்து கிளம்பி உங்களுடைய அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ரிப்போர்ட்டை, அதாவது இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட முடியும். அப்ப அந்த வாக்குமூலம்ன்றது 6 மணிக்கு எடுக்கப்பட்டதா? 6 மணிக்கு எடுக்கப்பட்ட வாக்குமூலம்னா 5:30க்கு ஆரம்பிச்சா கூட எல்லாரும் பார்த்து தூங்க போயிட்டாங்க அப்படின்னு 6 மணிக்கு 5 மணிக்கு எவனா சொல்லுவானா? அப்ப அந்த வாக்குமூலம் பொய்யா இல்ல நீங்க சொல்றது பொய்யா? இது பொய் ஆகி போச்சா? இப்ப இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள்
தமிழகம் முழுவதும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது காவல்துறையினர் அது மூடு மறைக்கிறதுக்கான வேலைகள் தான் ஈடுபடுறாங்க. அதற்கு மீடியா சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரே காரணம் திமுக கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரணும். அதை விட ரொம்ப முக்கியம், திமுக கவர்மெண்ட்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குல்ல அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஊருக்குள்ள கணக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி வரக்கூடிய கேஸ் இருக்குல்ல அதெல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போறாங்களே ஒழிய உடனடியாக போறதுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஊத்தி முறுக்கான வேலை நடக்குது. இது தமிழகம் முழுவதும் சொல்லப்படாத விதியா மாறி போச்சு. இது தப்பு. காவல்துறையினர் பெண்களுக்கு எதிராக, மிக முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைனா உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது சம்பந்தப்பட்ட நபர்களை கஸ்டடியில் எடுக்கணும். இதுதான் நம்ம கேட்கறது. இது நீ ஒழுங்கா பண்ணல அந்த 10 வயது குழந்தைக்கேனா மற்ற குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வருத்தத்தினால நம்ம சொல்றோம் 10 வயது குழந்தை விவகாரம் நாங்க உள்ள நோண்டி தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அக்கிரமம் நடக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை, இப்ப பிரச்சனை வரக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருச்சுன்னா அதுக்கு நீதி தான் இங்க கிடைக்குமா என்ன? உங்க அரசியலுக்கு இவங்களா பலிகடாவா? இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. இப்ப நான் இன்னொரு ஆதாரம் ஒன்று வைக்கிறேன், அந்த ஆதாரத்தை பார்த்துருங்க. அப்பதான் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது அந்த குழந்தைய நாங்க சரியா தான் விசாரிச்சு சொல்றாங்களே அது போலியானது தெரியும். அந்த ஆதாரத்தை பார்த்துருங்க. இப்ப நீங்க திரையில பாத்தீங்களா அந்த லெட்டரை எழுதுறது கவிதான்னு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவங்க எங்க இருந்து எழுதுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் போகணும். அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒரு எக்ஸிகியூட்டிவா இருக்கக்கூடிய கவிதா அவர்கள் இந்த லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு எழுதுறாங்க. என்ன விதமா எழுதியிருக்காங்க அதனால கவனிச்சு, என்ன விதமா எழுதிருக்காங்க? 2ஆம் தேதி எழுதிருக்காங்க. அந்த 2ஆம் தேதி எழுதப்பட்டதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விதமா எனக்கு 1098 இருந்து கால் வந்துச்சு. அதனால நான் கேஎம்சி மருத்துவமனைக்கு போனேன். அங்கே போய் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையை பார்த்தேன், பெற்றோர் பார்த்தேன். அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா தாங்கள் அடிக்கப்பட்டதா சொன்னாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா தன்னுடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு சதீஷ் என்ற நபர், அவர் தான் பெட்ரூம் கூட்டி போய் சில விஷயங்கள் இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் தான் 7 நாட்களாக அந்த தொந்தரவு கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது. இது மீது உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாருக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு எழுதுறாங்க. இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர் 2ஆம் தேதி கவிதான்றவங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் போய் பார்த்து அவங்க கைப்பட எழுதின விஷயம். இப்போ நீங்க எழுதுனதுக்கும் ரெக்கார்ட் ஆகி ஒரு வாய்ஸ் வெளியாச்சு இல்லையா, அதுக்குமான வித்தியாசம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா அதுல தொடர்ந்து அந்த விசாரணை நடக்கும்போது அந்த குற்றவாளியான சதீஷை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த குழந்தையை விசாரிக்கிறாங்க. நான் அதான் சொல்றேன், அந்த குழந்தை விசாரிக்கப்பட்ட விதம் தான் முதலாவது பெரிய தப்பு. அந்த குழந்தை ஒரு மோசமான சூழல் வச்சு நீங்க விசாரிச்சிருக்கே கூடாது. அந்த அளவுக்கு நாம குற்றவாளிட்டு எந்த அளவுக்கு நாம சேஃபா இருக்கும்னு அந்த குழந்தை நினைக்குதோ அந்த சூழலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு போதுமான அளவுக்கு உளவியல் மருத்துவர்களை வச்சு போதிய ஆலோசனை கொடுத்துட்டு அவங்கள வச்சு இதை என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இது முழுக்க நீங்க தவறா உங்களுடைய அவசரத்துக்கு வெளியில எதுவும் லீக் ஆயிடக்கூடாதுக்காக தீவிரமா இது மூடி மறைச்சு கொண்டு போறதுக்கான வேலை நீங்க ஈடுபட்டீங்க. அதனால இதுல ஒழுங்கா நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல. அதனால தான் நீங்க விசாரணையை ஆரம்பிச்சிட்டீங்க உரிய ஏற்பாடுகளே இல்லாம. அந்த குழந்தைய போதுமான அளவுக்கு சரியான சூழலை வச்சு நீங்க விசாரிக்கல. அதனால தான் அந்த குறிப்பிட்ட ஆடியோல பேசப்பட்டதுக்கும் இப்ப இந்த கவிதா அவர்கள் எழுதியிருக்காங்களா ஒரு லெட்டர், அதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த பெண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் பிறப்புறுப்புல இருக்கிறதுக்கு காரணமே சமீபத்தில் தான் அப்படின்னு கேஎம்சி மருத்துவமனையுடைய ரிப்போர்ட்டுகள் சொல்லுதுன்னா அந்த பொண்ணு உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லுது 2 வருஷத்துக்கு முன்னுக்கான விஷயத்த சொல்லுது. இப்ப 10 வயசு அப்ப 8 வயசா அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்ததா சொல்லி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சுல அதுல நடவடிக்கை எடுத்ததா ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா இந்த கவிதா அவர்கள் சொல்ற ரிப்போர்ட் படி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் தான் காரணம். இப்ப காவல்துறையுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்த கட்டமா அந்த குழந்தையுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அடிச்சது அவரே சொல்லுவாரு, அதை நீங்க கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஆரம்பத்தில் சொல்லுவா இங்கே முதல்ல நான் என் மனைவி என்ன வந்து நான் 7-8 வரும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னாங்க. சொன்னோடனே நேராக இங்கே வந்தேன். நான் இங்கே நேராக வந்த உடனே இந்த மாதிரி விசாரித்தாங்க. என் பொண்ணு வந்து உட்காந்துருக்குது, அது தேங்கி அழுகுது. தேங்கி அழுத உடனே நான் கேட்டேன் என்ன மேடம் இந்த நேரத்தில் விசாரிக்கிறீங்களே, என்ன டைம் ஆகும்? அப்போ வந்து கரெக்டாக 10 மணிக்கு போயிட்டு 1 மணி இருக்குது. நீங்கள் கேட்கும்போது 1 மணியா? நைட்டா? நான் கேட்குறேன் 1 மணி. ஆனால் டாக்டர்லாம் யாரும் கிடையாது. சரி, டாக்டர்லாம் யாரும் கிடையாது. இவங்க 2 பேர் தான், 2 லேடிஸ் தான் விசாரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் தேம்பி எழுதுறேன் இந்த நேரத்தில் விசாரிக்கணும்னா என் காலையில் விசாரிக்க வேண்டானே தூங்குற டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன டே ஓடா முதல்ல வெளியில் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் இவங்க வந்தாங்க. வந்த பின்னாடி தான் டாக்டர் வந்து அப்போ தான் அவங்க வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து பார்க்குறாங்க. இது நைட் 1 மணிக்கு டாக்டர் வந்து பார்த்தாங்களா? வந்து பார்த்தாங்க. சரி, இது ஸ்டேஷன் கூட்டு போய் என்ன ஸ்டேஷன் கூட்டு போய் என்னைய வந்து அவனா யாரு அந்த சதீஷ் வந்து சேர்ல உட்கார வச்சுட்டு ஆமாம் நான் வந்து நானும் சேர்ல உட்காந்துருந்தேன். ஏய் எந்தரா
உனக்கு சேர கட்டுறது கீழே உட்காரான் அப்படின்னு கீழே உட்கார வச்சாங்க. கீழே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சென்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சென்று அப்புறம் ரூம்குள்ளே கூட்டி போய் போலீஸ் ஆட்டினா என்னன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தொடையில் அடிக்கிறா. அப்புறம் வந்து கையை அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. மேடம் நாங்களாம் கொத்தனார் வேலை செய்கிறது மேடம், கையில் அடிச்சிங்கன்னா என்னத்துக்காக எங்கள் கையை அப்படின்னா அப்புறம் போலீஸ்காரர் பிடிச்சிக்கிட்டாரு கையை. தொடையில் 2-3 ட்ரீப் அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரியல. தெரியாது. அக்யூஸ்ட் அடிக்கல. அசிட் அடிக்கல. உட்காந்து சேர்ல குற்றவாளி அடிக்கல. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கு நடந்திருக்க இவ்வளவு பெரிய அக்கிரமம் 7 நாட்களாக பாலியல் தொந்தரவு அனுபவிச்சு அது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த குழந்தைய கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவ்வளவு பெரிய மோசமான காரியம் நடந்திருக்குது. ஒட்டு மொத்தமாக வெளியே வராமல் எந்த அளவுக்கு முடியுமோ அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த அரசாங்கமும் செயல்படுது, இந்த காவல்துறையும் செயல்படுது. அதுக்கு ஒரே காரணம் ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கு. அது நடக்கும்போது உறுதியான தலைமை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் வரணும், அவ்வளவுதான். அதுக்காக எந்த குழந்தை எந்த நாசமா போனா என்ன அப்படியா? இதை நம்ம கேட்டா நம்மளை கைது பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் மிரட்டுறதுக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் இங்க அவசியமே கிடையாது. 10 வயசு குழந்தைக்கு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அந்த ஊர்ல வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நீ கைது பண்ணி என்னவும் பண்ணு, நீதி கிடைச்சே ஆகணும். விடுறதா கிடையவே கிடையாது. ஊரெல்லாம் நீ குற்றங்களை குறைச்சு காட்டுறதுக்காக இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அக்கிரமத்தையும் மூடி மறப்ப, மீடியா வச்சுட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் மகாவிஷ்ணுவை கைது பண்ணி திசை திருப்புவேன். இதெல்லாம் பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கணுமா? அது இந்த ஊரில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றேன். அதனால திமுக கவர்மெண்ட்டுக்கோ காவல்துறைக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த விவகாரத்தால் 100% திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிறோம். இதோட உண்மையை மீடியா கொண்டு வரலைன்னா கூட மக்கள் காதல கொண்டு போய் ஓதுறோம்.